தமிழகத்தில் மக்களை பாதிக்கும் வகையில் உள்ள மதுக்கடைகள் மூடப்படும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் விக்னேஷ் பழனி நகர் பகுதியில் ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு சில நாட்களிலேயே 717 மதுக்கடைகளை அடைத்துள்ளோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக பொதுமக்களை பாதிக்கும் மதுபான கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். 717 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த 717 கடைகளும் எங்கேயோ ஊருக்கு வெளியே இருக்கிறது, வியாபாரம் ஆகாமல் இருக்கிறது, பார் செட்டப் இல்லாமல் இருக்கிறது, கணக்குக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு கடை 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகக்கூடிய கடைகள்லேருந்து குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா வியாபாரம் ஆகக்கூடிய கடை வரைக்கும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் மக்களுக்கு இடையூறாக இருக்குது, அதை எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டோம். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த துறைகளில் ரொம்ப வேகமாக பார்த்துருக்கோம். அந்த துறைகள் மூலமாக அந்த வருமானத்தை பெருக்கின உடனே திருப்பியும் மீண்டும் இந்த பழைய இடங்களில் இருக்கிற கடைகள், இன்னும் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையுமே இதே மாதிரி மூடப்படும்.